செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. கடந்த மாதம் தனது 6 வயது மகன் திஷாந்த் கொலை செய்ததாக ஜொலுபு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தந்தை மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகை மாஜிஸ்ட்ரேட் நோர் ஷிஸ்வானி இஷாக் முன் வாசிக்கப்பட்ட வேளையில் குற்றம் சாட்டப்பட்ட 36 வயதான அருண்குமார் குற்றச்சாட்டுகளை புரிந்து கொண்டதாக தலையசைத்தார். இருப்பினும் வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்த ஒரு ஒப்புதல் மனுவும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றச்சாட்டின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் கடந்த ஜூலை 23 அன்று தனது மகனின் மரணத்திற்கு காரணமாகி கொலை செய்தார். ஜம்பூல் மாவட்டத்தின் பஹாவ் ஜாலான் ரொம்பின் சாலையோரத்தில் காலை 9:02 மணி முதல் மதியம் 12:55 மணி வரை இந்த குற்றம் நடந்துள்ளது. எனவே குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்துள்ளார். துணை அரசு வழக்கறிஞர் ரசீதா முர்னி அட்னி ஜாமீன் வழங்கவில்லை. மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையை குறிப்பிடுவதற்கான தேதியை கோரினார். பின்னர் நீதிமன்றம் செப்டம்பர் 10 அன்று சிரம்பான் உயர் நீதிமன்றத்தில் வழக்கை மீண்டும் பரிசீலிக்க உத்தரவிட்டது. இந்த செய்தியை வழங்குவது அகல்படை ரிசோர்சஸ் கல்வி ஆலோசனை மையம். இங்கு SPM தேர்வில் பஹாசா மலேசியா, செஜாரா, மேத்தமெட்டிக், இங்கிலீஷ் ஆகிய 4 பாடங்களில் குறைந்தபட்சம் 3 கிரெடிட் உள்ள மாணவர்களுக்கு டிப்ளோமா கல்வியை மேற்கொள்வதற்கு உரிய ஆலோசனையுடன் அதற்கான பதிவு நடவடிக்கை இலவச சேவை வழங்கப்படுகிறது. இதனை தவிர்த்து டிகிரி, மாஸ்டர், PhD ஆகிய உயர்கல்வி மேற்கொள்ள ஆர்வமா? அதற்கான வாய்ப்பையும் அகல்படை ரிசோர்சஸ் ஏற்படுத்தி தருகிறது. கல்வியில் பின்தங்கிய மாணவரா நீங்கள்? கவலையை விடுங்கள், இருக்கவே இருக்கு டிவேட் தொழில்திறன் சான்றிதழ் பயிற்சி. அதற்கான ஆலோசனை மற்றும் பதிவு நடவடிக்கைக்கும் இங்கு செய்து தரப்படும். மலேசிய உயர்கல்வி அமைச்சால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட எங்கள் கல்லூரியில் இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதோடு கல்வி கடனுதவி இங்கு ஏற்பாடு செய்து தரப்படும். மேல் விவரங்களுக்கு எங்களுடன் 01026656991 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.